என்ன இவரு போகாம தெருவிலேயே நிக்கிறாரு? ருத்ரா மேடம் வரும்போது இவர் இங்க இருக்க கூடாதே. என்ன சார் நீங்க இந்த மாதிரி பண்ணலாமா? பேசாம உங்க வீட்டுக்கு போங்க சார். வீட்டுக்கு போய் என்ன பண்ண சொல்ற வேலு? சொல்லு வேலு, வீட்டுக்கு போய் என்ன பண்ண சொல்ற? அங்க இருக்கிற வெறும் செவுத்து கூட வாழ சொல்றியா? 2 நாளா என் வாழ்க்கையில காவியாவும் அவங்க அம்மாவும் என்னெல்லாம் பிரச்சனை உருவாக்கி இருக்காங்க தெரியுமா உனக்கு? தெரியாது சார். சொல்றேன், அது கேளு. அதை கேட்டதுக்கு அப்புறம் நீ சொல்றத நான் கேட்கிறேன். என்ன அதிர்ச்சியா இருக்கா? ஆமா சார். கேட்கிற உனக்கே அதிர்ச்சியா இருக்கிறப்ப இதை கண் எதிரில் நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருந்திருக்கும். இதெல்லாம் புரியுதா இல்லையா வேலு உனக்கு? என்ன சார் இது பெரிய அநியாயமா இருக்கு. இல்லாத ஒரு விஷயத்த ஏன் இவ்வளவு பெருசா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அந்த கற்பனையை உண்மையாக்கிக்கிறதுக்காக தான் ருத்ராவோட உதவியை கேட்கிறேன். ஆனா அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. சார் நீங்க கேட்கறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? என்ன நியாயம் இல்ல? ருத்ரா மேடம் இதுல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? யாரை பத்தியும் கவலைப்படாம, எதை பத்தியும் கவலைப்படாம என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்.